தமிழ் டெக்மாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்க OPPO F15 இந்த மாடலில் பற்றின அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக்மாஸ் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் OPPO F15 பாக்ஸு. அவங்க மெயினாக மென்ஷன் பண்ணிக்கிறது 8GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் மெமரி பற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்காக தான் திரும்ப பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ் வருது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம் டூல் கிட் இருக்குது, அதை தவிர்த்து யூசர் கைடு இருக்குது, ஒரு சாஃப்ட் கேஸ் இருக்குது பாக்ஸில் உள்ளது. அதுக்கடுத்து டேரெக்டாக மொபைல் தான். ஸோ மொபைலில் சீல் பண்ண கவர் இது சொல்லலாம். ஆக்சுவலி இதுதான் மொபைல். இது கலர் பார்த்தீங்கன்னா யூனிகான் ஒயிட்டு. இதை தவிர்த்து லைட்னிங் பிளாக்னு இன்னொரு கலரும் இருக்குது. ஸோ அந்த கலர் பார்க்குறது கொஞ்சம் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாடல் பார்க்கும்போது ரியல்மியோட X15 ஞாபகம் வருது. உங்களுக்கு வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் போர்ட்டோட சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ஹோல்ஸ் இங்கேயே இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கு, மைக் சப்போர்ட் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மைக் சப்போர்ட் இருக்குது. இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, சிம் ட்ரே இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது ட்ரிபிள் ஸ்லாட்டு. ஸோ மற்றபடி இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் என்ன நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் மற்றது என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு VOOC 3.0 சப்போர்ட்டில் ஒரு பெரிய ஹெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது. அதுக்கடுத்து ஒரு C டைப் சார்ஜிங் கேபிள். அதுக்கடுத்து ஓப்போட ஹெட்ஃபோன், எப்போவும் கொடுக்குற ஹெட்ஃபோனு. எவ்வளோ தான் பாக்ஸில் உள்ள எல்லா கண்டனும் முடிஞ்சு. ஸோ இனிமேல் இந்த இதில் உள்ள கேமராவோட குவாலிட்டி, பேட்டரி, மற்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். OPPO F15. ஸோ ஃபஸ்ட் இந்த மாடலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கலரை பற்றி பார்த்துடலாம். இதோட கலர் நேம் பார்த்தீங்கன்னா யூனிகான் ஒயிட். இதை தவிர்த்து நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லைட்னிங் பிளாக்ங்கிற இன்னொரு கலர் அடிஷ்னலாக அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கலர் பார்க்குறது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் இதை பார்க்கும்போது ரியல்மியோட X15 ஞாபகம் வருது. நான் முதல்ல சொன்னேன், இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் வந்து நம்ம தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் எட்ஜஸ் வெளில நீட்டிருக்கு, ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் கேமரா மற்றும் அடிஷ்னலாக 2 MB மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் இருக்குது. இதில் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்குது, அதை நான் அப்புறமாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inches சூப்பர் AMOLED LED பேனல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. F சீரிஸ்லேயும் சரி, ஓப்போவில் இந்த ரேஞ்சிலையும் சரி, இதான் ஃபஸ்ட் டைமாக சூப்பர் AMOLED LED யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அதுக்கடுத்து இதோட பேட்டரி இமேஜ் பற்றி பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் 3.0 சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ அந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஏறும். அதே கன்னியாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 80 நிமிஷத்தில் பேட்டரி ஃபுல்லாயிரம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ VOOC எப்போவுமே ஓரளவுக்கு நல்ல ஃபாஸ்ட்டான ஒரு செக்யூரான சார்ஜிங் யூனிட்டுங்கிறது ரொம்ப நல்லா. ஏன்னா அதே தான் OnePlus யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்து சார்ஜிங் யூனிட் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஆல்ரெடி மெமரி சொன்ன மாதிரி தான் 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட். ஸோ 2 சிம் போட்டுக்கலாம், அடிஷனல் மெமரி கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கலாம். இதுக்கடுத்து வேறு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ராசர் பார்த்தீங்கன்னா P70 யூஸ் பண்ணிக்கிறாங்க MediaTek. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A சீரிஸில் A9 A5 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஓப்போவில் ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணுறாங்களான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கும் போது அடுத்த மாடலேருந்து MediaTek பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் MediaTek பற்றி சொல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ப்ராசர் கம்பெனி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ், இந்த கேம் விளாட்றவங்களும் ரொம்ப அல்டிமேட்டாக சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராசர் அந்த வகையில் கொஞ்சம் நல்ல இது தான். இருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்கலாங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னோட சேர்த்து தான். இதோட OS பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Android 9th வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட கலர் OS 6.1.2 யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கலர் OS பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்போ யூஸருக்கு அது கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச இது தான். ஏன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு மற்ற கம்பெனி போகிறதுக்கான சான்சஸ் அதை மனசு வராது. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு சொல்ல முடியும். மற்றபடி இதில் வேறு என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லாதெல்லாம் கீழே லிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, மற்றபடி இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம இப்போ லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து F15 ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க 16 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி சொல்லும் பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளேயோட பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோன் கொஞ்சம் அதிகமாக ஒரு ரோஸ் கலர் மிக்சிங்கில் தெரிகிற மாதிரி தெரியுது. மேலும் எனக்கு ஆப்போசிட்டில் சன் இருக்குது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் காரணமாக தெரியல. பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவும் தெரியுது. ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம்னா தெரியுது. இருந்தாலும் என்ன ஃபோக்கஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டை கொஞ்சம் கோட்டை விட்டுருது. ஃப்ரண்ட் கேமரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கும்போது எந்த வித குறையும் இல்லை. வீடியோவில் எடுக்கும்போது சின்ன சின்ன தவறுகள் தெரியுது. மற்றபடி கேமராலாம் அல்டிமேட்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்து F15 பேக் கேமரா பாருங்கள் 48 மெகாபிக்சல். ஸோ வீடியோ மூலம் பார்க்கும்போது LED டிஸ்பிளேயோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு நேச்சுரல் லுக்கே கிடைக்குது. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x வரைக்கும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ போய் பார்ப்போம். இது இப்போ நான் 4.6 இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஏரியா தெரியுது. இருந்தாலும் 10 வரைக்கும் போகலாம். 10 போனால் ரொம்ப ஷேக்கிங் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் 10 ஹை எண்டு. ஸோ ஓரளவுக்கு டீட்டெயில்டாக தெரியுது. இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும்.
பட் நார்மலாக கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது பேக் கேமரா வீடியோ மோட் பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் ஓப்போவை பார்த்து பழகினவங்களுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் 8 மெகா பிக்சலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த 48 பார்த்து இந்த 8க்கு வரும்போது நல்லாவே தெரியுது நிறைய டிஃப்ரெண்ட் என்னன்ட்டு, நிறைய டீட்டெயில்ஸ், அதாவது பில்டிங்கோட கலரே நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஒயிட் ஆங்கிள் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு டயத்தில் எப்போது யூஸ் பண்ணலாமே தவிர எல்லா டைம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒருத்தான்னு தெரில. இதுலேயும் 10x வரைக்கும் போகலாமா, இல்லை இதில் 2x வரைக்கும் போயிட்டு நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். இப்போ சேம் ஒயிட் ஆங்கிள் கேமரா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மேக்ரோவாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்ட கொண்டு போகிறேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு அதுக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ கொண்டு போனாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது வீடியோ மோட்லேயும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் பார்த்தாலுமே தெரியும். சரி, இந்த மாடலில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எல்இடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஓப்போ யூஸ் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 113 டிகிரியில் ஒயிடில் உங்களால் கவர் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கடுத்து ஓப்போட எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்ரேட் ஃபில்டர்ஸ்க்காண்டி 2 மெகா பிக்சல் கேமரா 2 யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி கேமரா எதுவும் இல்லை. இந்த ஒயிட் ஆங்கிலே பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ரோ லென்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒயிட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் யூஸ் பண்ணுற அதே கேமரா தான் மேக்ரோ லென்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 8 மெகா பிக்சல் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட உள்ள பொருளில் நல்ல குவாலிட்டியாக பொறுமையாக ஃபோட்டோ எடுத்தாலும் நல்ல டீட்டெயில்டாக எடுக்க முடியும். நல்ல ஒரு கிளியரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த வேலையில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வெர்ஷன் 3.0ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸும், இதே மைனஸ்ன்னு சொல்லலாம். அது மைனஸ் சொல்லணும், அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த வேலை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி ஒரு எக்கச்சக்கமான ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் கூட ஃபெயில்ட் ஆகலை. ஏன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸில் இப்போ எல்லா கம்பெனியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 0.41 செகண்ட் சம்திங் நினைக்கிறேன். அது தப்பாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டானது வரும் பார்த்துக்கிறேங்க. ஸோ அந்த ஸ்பீட்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபெயில்னு ஆகலை. மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வரைக்கும் நான் இன்னை வரைக்கும் ஃபெயில்ட் ஆகலை. ஸோ அது வரைக்கும் இது பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அதுக்கடுத்து கேமிங் பப்ஜியை வச்சு ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ 8 GB ரேம் இருக்கிறனால கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கும்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தோணிருக்கும். ஸோ அந்த வகையில் கேமே ரன் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஹீட் ஆனிச்சு இருந்தாலும் ஃபோன் இருந்தால் ஹீட் ஆக தான் செய்யும். ஸோ அந்த ஹீட்டை கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல கேமிங்க்கும் ஒரு நல்ல ஃபோனே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல கேமரா தான் இவ்வளோ நாள் கொடுத்து மாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த எல்இடி டிஸ்பிளேயோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியுது ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ங்கிற கேட்டகரியில் சேர்க்கலாம். சரி, இதில் எதுவும் மைனஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மைனஸாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். அது மைனஸ் இல்லை. அந்த ஃபியூச்சர் ஏன் இல்லை எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணிட்டுங்க, அது பெரிய ட்ரெண்டான ஒரு நல்ல விஷயமானு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வைக்கிற ஃபீலுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது, நிறையா ஸ்பீட் இருக்குது. ஏன்னா பழைய நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த பேக்லேயோ இல்லை ரியரில் பட்டனில் யூஸ் பண்ண சென்சாரில் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ண உங்களால் அதே ஸ்பீடில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ஃபியூச்சர் இல்லை. ஸோ நம்மளால் இப்போ என்னென்னா நார்மலாக ஃபோன் வச்சுருந்தோம்னா நம்ம கண்ணை மூட்டு கூட பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சிடலாம். இதுனா தேடி வச்சு ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அந்த மாதிரி இதை ஏன் இவங்க இன்னும் அதிலேயே போயிட்டுருக்காங்க தெரியல. பேக்கில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சுட்டு எல்இடி டிஸ்பிளே கொடுத்தா நல்லா இருக்குமே எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கேமரா கொடுத்தாலும் இவங்க 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி வரைக்கும் தான் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபுல் ஹெச்டியில் 30 ஃப்ரேமில் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து 720 ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 20,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் 4K கொடுத்துருக்கலாம், 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்கலாம். யாரும் 4K ரெக்கார்டிங் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் எப்போவாவது ஒரு டைம் யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல கிளாரிட்டியான வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கொடுத்துருக்கலாம், கொடுக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லைனா குறையன்னு பார்த்தீங்கன்னா கலர் அதிகமாக காமிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன எப்படி சொல்கிறது, நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களோட ஸ்கின் டோன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கும் அந்த கேமராவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக காமிக்குது. ஸோ அது எல்லாருக்கும் பிடிக்குமே தவிர அது பெரிய மைனஸ் இல்லை. இருந்தாலும் நேச்சுரலாக இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. மற்றபடி சொல்கிற அளவுக்கு இல்லை. சார்ஜிங் ஸ்பீடு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. வேறு எதுவும் மைனஸ் எதுவும் தெரிஞ்சு இல்லை வேறு எதுவும் நான் சொல்லாதெல்லாம் மறந்துட்டேன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதிருப்பேன், போய் பார்த்துக்கிறேங்க. மற்றபடி இந்த மாடலில் எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த F15 பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறந்துட்டா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாமா அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ திருத்திக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.